السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தல். மேன்மைமிக்க நபிமார்கள் அனைவரை போன்றும் அல்லாஹ் தஆலாவின் அன்பையும் அரவணைப்பையும் பெறுவதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பலவித சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள். தந்தையின் அன்பை முறிப்பதற்காக மாற்றான் தாயின் சகோதரர்கள் சூழ்ச்சி செய்து பாலுங்கிணற்றில் தூக்கி போட்டார்கள். பிறகு அவ்வழியாக வந்த வியாபார குழு ஒன்று கிணற்றிலிருந்து தூக்கி மிஸ்ர் தேசத்தின் அமைச்சர் அஜீஸ் என்பவருக்கு விற்றுவிட்டனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சருடைய மனைவியின் சூழ்ச்சியால் சுமார் 9 வருடங்கள் சிறையில் கழித்தார்கள். இவை அனைத்தையும் பொறுமையுடன் சகித்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குள் நீதி, நேர்மை, நாணயம், பொறுமை, ஒழுக்கம் ஆகிய பண்புகளை தோற்றுவித்தான். தமது பொறுமையின் காரணத்தால் பிரிந்து போன சகோதரர்களை மீண்டும் சந்தித்து இணைந்தார்கள். இறந்துவிட்ட தந்தையின் பார்வையும் அல்லாஹ் தஆலா மீளச் செய்தான். அனைத்திற்கும் மேலாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிறையிலிருந்து வெளியாக்கி நபித்துவத்தையும் அரசாட்சியையும் அல்லாஹ் அருளினான். இதே போன்றுதான் அல்லாஹ் தன் நல்லடியார்களுக்கு ஈருலக பாக்கியங்களையும் கண்ணியத்தையும் அருளுவான். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். கண்களின் உருவாக்கம். அல்லாஹ் மனிதனுக்கு கண்ணை வழங்கியுள்ளான். இதன் விழித்திரையில் ஒளிவுள்ள லட்சக்கணக்கான பல்புகளை பொருத்தியுள்ளான். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கண்ணை வழங்கியுள்ளான். இதன் விழித்திரையில் ஒளிவுள்ள லட்சக்கணக்கான பல்புகளை பொருத்தியுள்ளான். இவற்றில் சில நிறங்கள் உணரவும், சில தூர பார்வைக்கும், சில அளவுகளை உணரவும் பயன்படுகின்றன. இவற்றில் ஏதாவது ஒரு பல்ப் அணைந்தாலும் கருப்பு, சிவப்பு, தூரம், அண்மை, பருமன், மெலிந்தது என எதுவும் தெரியாது. எல்லாம் ஒன்று போல் தோன்றும். மதிப்பு மிக்க இந்த கண்ணுக்கு ஒளி தருவது அல்லாஹ்வின் இணையில்லா ஆற்றலின்றி வேறென்ன. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஜும்மா தொழுதல். ஜும்மா தொழுகை ஜமாத்தாக தொழுவது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கடமையாகும். ஆனால் 4 வகையினருக்கு கடமை இல்லை. 1வது அடிமைகள், 2வது பெண்கள், 3வது பருவ வயதை அடையாத சிறு பிள்ளைகள், 4வது நோயாளிகள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தாரிக் இப்னு ஷிஹாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. வாசல் என்று சலாம் கூறுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவருடைய வீட்டிற்காவது சென்றால் வாசலுக்கு நேராக நில்லாமல் வாசலுக்கு வலப்புறமோ அல்லது இடப்புறமோ நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு என கூறுவார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சுவனத்தில் வீடு. இடையூறு தரும் பொருட்களான கற்கள், முட்கள் போன்றவற்றை பள்ளிவாசலிருந்து அகற்றுவோருக்காக சுவனத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் உருவாக்குகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. கிப்லாவின் பக்கம் துப்புதல். கிப்லாவின் திசையில் எச்சிலையோ சனியையோ துப்பியவர் நாளை மறுமையில் 2 கண்களுக்கு இடையில் சனி ஒட்டியுள்ள நிலையில் வருவார் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகம் மறுமையின் மூலதனம். மறுமையின் வெற்றிக்கு மூலதனமாக இந்த உலகை ஆக்கிக் கொள்பவருக்கு இவ்வுலகம் சிறப்பான வீடாகும். அல்லாஹும் இதை பொருந்திக் கொள்கிறான். மேலும் மறுமைக்கான பணிகளிலிருந்து எவரை உலகம் தணிக்கின்றதோ அவருக்கு இந்த உலகம் மிக மோசமான வீடாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நீதியின் தராசு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் மறுமை நாளில் நீதிமிக்க தராசை நாம் நிறுவுவோம். எனவே எந்த ஓர் ஆத்மாவுக்கும் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. மேலும் நன்மை தீமையில் ஒரு கடகளவு எடையா இருப்பினும் அதனையும் நாம் கணக்கில் கொண்டு வருவோம். அவ்வாறு கணக்கெடுக்க நாமே போதும். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். காயத்திற்கு சாம்பல் இடுதல். உஹது போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்ததும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயத்தின் மீது தண்ணீர் ஊற்ற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வடியும் இரத்தத்தை கழுவினார்கள். ஆனால் வெகு நேரமாகியும் இரத்தம் நிற்காததால் ஈச்ச ஓலைகளில் சிலவற்றை எரித்து அதன் சாம்பலை காயங்களின் மீது போட்டதும் உடனே இரத்தம் நின்றது. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை.
குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன், அவ்வாறு இல்லாத நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுடைய இறைவன் அறிவித்ததையும் நினைவு கூறுங்கள். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.